10 மினிட்ஸ் போதுங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு. பசங்களுக்கு கொடுத்து விட்டா டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, பாதி வெங்காயம், காஷ்மீரி மிளகாய் இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். மற்ற மிளகானா உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூடு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இஞ்சி, தனியாக பூடு இதையும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறமா கறி மசாலா பவுடரு, அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறமா கொஞ்சமாக சீனி, கொஞ்சமாக உப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர் மெல்ட் ஆனதுமே கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சர், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது பச்சை வாசனை போனதுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வற்றி வந்ததுமே நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லிட்டை க்ளோஸ் பண்ணி வேக வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ரெடி ஆயிரும். நான் ஃப்ரெஷ் க்ரீம் போட்ட கிளிப்பு பார்த்தீங்கன்னா டிலேட் ஆயிருச்சு. நீங்கள் செய்யும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும்.